पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 18வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இதில் நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா புத்தி அதுக்கப்புறம் திருதி இந்த ரெண்டுத்தையும் மூணு மூணா பிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஞானத்தை மூணா பிரிச்சிருக்கோம், கர்மத்தை மூணா பிரிச்சிருக்கோம், கர்த்தாவை மூணா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று கிளாஸில் புத்தியை மூணா பிரித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருதி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா ஹோல்டு பண்ணுற ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணி நிற்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா திருத்தின்னு பேர். அதை மூணா பிரிக்கிறோம். ஆச்சாரியர் என்ன பண்ணுறார் கிருஷ்ண பரமாத்மா, முதல்ல சாத்விக திருத்தினா என்ன அப்படின்னு பார்த்தார். சாத்விக திருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருத்தியா யயா தாரயதே, எந்த ஒரு நிலைப்பாட்டினால் உறுதியினால் ஸ்ட்ராங்காக கன்விக்ஷன், நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட நிச்சயமா இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதத்தோட பார்த்தீங்க அப்படின்னா மனதையும் பிராணனையும் இந்திரியங்களோட கிரியைகளையும், இந்திரியங்கள்னா என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு வாய் கை காலு மூக்கு இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதோட விவகாரங்களை தடுத்து நிப்பாட்டுறது எதுவோ. எப்படி நிப்பாட்டுவீங்க அப்படின்னா யோகேன அவ்யபிச்சாரின்யா யோகேன, யோகத்தினால். எப்படிப்பட்ட யோகம்? கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நித்தியம் பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நித்தியம் பண்ணக்கூடிய அபியாச யோகத்தினால இந்த பிராணன் மனசு இந்திரியங்கள் எல்லாம் அதது வேலையை பண்ணாம தடுத்து நிப்பாட்டுறது எதுவோ அந்த திருதி, தாரணம் செய்தல் அப்படின்னு பேர். அந்த ஹோல்டு பண்ணி நிற்கிறதுக்கு எதுவோ அதுக்கு பேர் சாத்விக திருதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ராஜச திருத்தினா என்ன அர்த்தம்? எல்லாரும் தாரணை இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும். தியாயத்தி இவ பகஹா அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு உபனிஷத்துல சொல்லுது.
தியாயத்தி இவ பகக அப்படின்னா கிங்ஃபிஷர் இருக்குல்ல கொக்கு, அது என்ன பண்ணும், அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒத்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அப்படியே ஆடாம அசையாம நின்றுக்கிட்டே இருக்கும். எப்படா மீன் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சரியா மீன் வந்தோனட்டம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ காரியம் சாதிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒரு புலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஆக்ஷனே இல்லாமல் நிற்கிது. அப்படியே அந்த அந்த இறையை நோக்கி பொறுமையாக மூவ் ஆகி கரெக்டாக அந்த டைம் மேட்ச் ஆகும்போது ஆயிடுது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசி, பூனையை பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னோட வேட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேட்டையாடுதுன்னு வெயிட் பண்ணும். அப்படியே பூனை வந்து பார்த்தீங்கன்னா அணிலுக்காக நான் இங்கே பார்க்குறேன், அணில் இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரும் மரத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் 1/2 மணி நேரம் கழிச்சு அது இந்த டைமில் எப்போ வேணாலும் அணில் வரலாம், நம்ம ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணும், அப்படியே உட்காந்துருக்கும் அசைவே இல்லாமல், எந்த அசைவும் இல்லாமல் 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எல்லாம் நிப்பாட்டிட்டு நிற்கிது. அப்போ பூனை, புலியாக இருக்கட்டும், கொக்கா இருக்கட்டும், இந்த ஜீவர்கள் எல்லாத்துக்கும் இதோட பெருசு என்ன தெரியுங்களா உங்களுக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கழுதை இருக்கே பாருங்க, டாங்கி இருக்குல்ல கழுதை, அது மாதிரி ஒரு தபஸ்வி அந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் காலையில் போகும்போது செவுத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்கோம், அப்படியே வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே நின்றுட்டு இருக்கோம், எந்த ஒரு இதெல்லாம் செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இருக்கிறதுலேயே அதிகமான தாரண சக்தி யார்கிட்ட தெரியுங்களா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கழுதைகிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், தாமசமாக இருக்கிறதா இருக்கட்டும், ராஜசமாக இருக்கட்டும், இல்லை சாத்விகமாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளிலும் அந்த திருத்தின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. ஒரு கொசு நமக்கு மேலே உட்கார்ந்தோன உடனே கடிக்கிறது இல்லை, உட்கார்ந்தோன கடிக்கிறது இல்லை, அழகா அது சிட்டிங்கில் வந்து கரெக்டாக உட்கார்ந்து அதுக்கப்புறம் மெதுவாக தன்னோட இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு பண்ணுது. அப்போ அதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கு ஒரு ஹோல்டு பண்ணி அது நிற்குது. அப்போ இந்த ஜகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் திருப்தி இருக்கு. அப்போ சாத்விக திருப்தி என்னது அப்படின்னா யோகத்தினால இந்திரிய மனசு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது சாத்விக திருப்தி. அதே நேரத்தில் ராஜச திருப்தினா என்ன, 34வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். யயா து தர்ம காமார்த்தான், யயா து தர்ம காமார்த்தான் திருப்தியா தாரயதேர்ஜுன, திருப்தியா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி, பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா, திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி, திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி யயா து தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா, திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி. ராஜச திருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது யயா தூவை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டுக்கணும், தூனா ஆனால். முந்தின சொல்லப்பட்ட யோகத்தில் போகிற தாரணைக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு மாறாக எந்த திருப்தியினால், யயா திருப்தியா, யயானா எந்த, திருப்தியானா எந்த ஒரு திருப்தியினால், ஹோல்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தினால், தர்ம காம அர்த்தானு தாரயதே. ஏ அர்ஜுனா, எந்த தாரணையினால, எந்த வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி சக்தியினால ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்திலேயே பிடிச்சுக்கிட்டு நிற்கிறார். பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து நிற்கணுங்க, நின்று கை வலிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே இறக்காமல் நிற்கணும். நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும் தர்ம காரியத்தில் ஈடுபடுறதுக்கு. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நீங்கள் பல்லக்கு தூக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில் எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், சுற்றி வருவார். அந்த பல்லக்கை வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வச்சு தூக்கணும். ஐயோ நீங்கள் ஏமாந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், தோல் போச்சு, வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சாமியோடது. அதை சுற்றி வர்றதுக்குள்ளார நமக்கு வந்து அவ்வளோதான். அப்போதான் தெரியும், ஓஹோ இவங்க 4 பேர் தூக்குறாங்க, 4 பேருட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பக்தி சிரத்தா இருக்குது, தர்மத்தில் பிடிப்பு இருக்குது, ஹோல்டு பண்ணுறாங்க.
தேர் இழுக்கிறாங்க பாருங்க. தேர் இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதி ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு. கீழே வந்து கட்டை போடுறவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உயிர் போயிடும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா தேர் சக்கரத்துல மாட்டிடுவாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒரு திருப்தி அவங்கள்ட்ட இருக்கு. நான் வருஷம் நான் தான் கட்டை போடுவேன்னு பிறந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி காரியத்தை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த தர்மத்துல இங்க தீபம் ஏத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் போவாங்க. தீபம் ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு கொப்பரையை தூக்கிட்டு திருவண்ணாமலைக்கு மேல ஏறுவாங்க. ஐயோ, அந்த கொப்பரையோட வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயிட். அதை வந்து பாத்தீங்கன்னா 8-10 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து மாத்தி நம்ம ஏறுறதே கஷ்டம் மலைக்கு மேல. அந்த அவ்வளோ பெரிய கொப்பரையை தூக்கிட்டு மேல ஏறி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டின்னா 5 லிட்டர் டின்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து கொடுத்து அனுப்புவாங்க. எடுத்துக்கிட்டு மேல போகணும். நம்மளே நடக்க முடியாது. 20 லிட்டருக்கு நெய்யை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு மேல போவாங்க. திருப்தி இருக்கா அப்படின்னா ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி மேல கொண்டு போயிடுவாச்சு அப்படின்னு போறாங்க. வெள்ளையங்கிரி மலை ஏறுறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியினால என்ன இருக்கு அப்படின்னா தர்ம விஷயத்துல ஒரு பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தர்மத்தை பண்றவங்கள்ட்ட ஒரு திருப்தி இருக்கு, ஹோல்ட் பண்றது இருக்கு. அதுக்கப்புறம் காம விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரஜினி பிலிம் எங்கேயாவது ரிலீஸ் ஆச்சு, விஜய் பிலிம் எங்கேயாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முன்னாடியே 3 நாள் 2 நாளா தியேட்டர்ல தவம் கிடக்குறான் ஒவ்வொருத்தனும். போகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏதாவது ஒரு புது ஐபோன் வந்து ரிலீஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கு ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கியூல நிக்கிறாங்க. அது எப்படா வரும் அப்படின்னு. மணிக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா போக விஷயங்கள்ல சினிமாக்கும் டான்ஸுக்கும் போகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கவங்க. இப்ப நிறைய ஹோட்டல்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூல நிக்க வேண்டியிருக்கு, வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் இந்த ஹோட்டல்ல வேற எங்கேயும் சாப்பிட முடியாதா, வீட்டில் போய் சாப்பிட முடியாதா, ஒரு 4 பழத்தை எடுத்து வாயில போட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மக்கள் இருந்து வெயிட் பண்ணி கியூல நின்று சாப்பிட்றத பார்க்குறோம். அப்ப சினிமா, உணவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல போக விஷயங்களுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்திரியங்களையும் பிராணனையும் எல்லாத்தையும் ஹோல்டு பண்றாங்க. சினிமா தியேட்டர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா பாத்ரூம் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. உள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா வெளில வர முடியாது. அந்த கியூல கூண்டு மாதிரி அடைச்சி வச்சிருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருப்பானுங்க ஒவ்வொருத்தரும். பாத்தீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற வரைக்கும். அப்போ ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. போகத்துல திருப்தி நிறைய பேருக்கு, தர்மத்துல திருப்தி, அதுக்கப்புறம் காமபோகத்துல திருப்தி, அதுக்கப்புறம் அர்த்தம் அப்படின்னா தனத்தை சம்பாதிக்கிற விஷயத்துல என்ன கஷ்டப்படுறாங்க இல்ல ஜீவராசிகள். ஐயோ, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பால்காரரை பாக்குறாங்க. பால்காரர் வந்து எனக்கு நான் ரொம்ப நாளா ஒரு சரவணன் ஒரு பால்காரர், அவருக்கு சுகர் வந்து இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா காலை எடுத்துட்டாங்க. ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா பாதி இதை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நல்லா வண்டியை ஓட்டிட்டு இருந்தவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 வீலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன் எடுத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா 3 கேன் சாமி இப்போ வந்து இன்னும் அதிகமா கேன் எடுத்துட்டு போக முடியுது சாமி அப்படின்ற. அப்ப அவர் சொல்றாரு 35 வருஷமா நான் வந்து 3 மணிக்கு எந்திரிக்கிறேன் சாமி. 3 மணிக்கு 35 வருஷமா எந்திரிக்கிறேன். ஒரு சாதகன் கூட பண்ண மாட்டான், ஒரு முனிவன் கூட பண்ண மாட்டான். 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு சொசைட்டிக்கு போய் மற்றவங்கள்ட்ட இருந்து பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் 10-11 மணி ஆயிடும். ஒரு நல்லது இல்லை, ஒரு கெட்டது இல்லை. பேப்பர் போடுறவங்கள பாத்தீங்கன்னா தெரியும். சாதாரண பேப்பர் போடுறவங்க, பால் இது பண்றவங்க, நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்றவங்களாம் என்ன பண்றாங்க, தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு ராத்திரியில் அமெரிக்க கம்பெனிக்காக ராத்திரி எல்லாம் கண்ணை முறிச்சு பண்ணிக்கிட்டு அப்போ வந்து செகண்ட் டியூட்டி 2 டியூட்டி கண்டினியூ பண்றவங்கலாம் கம்பெனிஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. செக்யூரிட்டி கார்டெலாம் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கப்ல இருக்காங்க. அப்போ சாதாரண மனிதர்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஹோல்டு பண்ணி பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா ஆஃபீஸ்லயும் அதே தானேங்க. எல்லா ஆஃபீஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ஆஃபீஸ், கவர்மெண்ட்டோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சதோ இல்லையோ 32 வருஷம் 30 வருஷம் சீட்டு தேய சீட்டு தேஞ்சு போக முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு? சம்பளம் கொடுக்குறான்ல, வேற என்ன பண்ண முடியும்? இதை விட்டீங்க அப்படின்னா வேற வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கான். சேட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட பையனுக்கு கடையை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு திண்டு மாதிரி வச்சிருக்கான்ல, தலையான திண்டு. அதுல உட்கார்ந்தா
சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்காம உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாமர்த்தியம் வந்துச்சுன்னா அவனுக்கு தனி கடையை வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு தனி கடையை போட்டு உட்கார்ந்துரு அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேட்டு கூட எவ்வளவு நேரம் நீ உட்கார்றன்ற சாமர்த்தியத்தை வச்சுதான் அவருக்கு தன்னோட பையனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எலிஜிபிள் வந்துருச்சு அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. அப்ப இந்த உலகத்துல வந்து தனம் சம்பாதிக்கிற விஷயத்துல ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருப்தி இருக்கு. தர்ம காம அர்த்தான் இந்த 3 விஷயங்களையும் எந்த திருப்தியினால் தாரணம் செய்கின்றார்களோ மனிதர்கள், அந்த திருப்தி என்னது? பிரசங்கேன. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் என்ன இருக்கு? பிரசங்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன சங்கம். நல்ல முறையில ஒரு பற்றுதல் இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கோயில்ல எல்லாம் நிக்கிறாங்கல்ல கியூல. திருச்செந்தூர் கோயில்ல பாத்தீங்கன்னா தெரியும், திருப்பதியில போய் பாத்தீங்கன்னா தெரியும், ராத்திரியோ பகலோ 12 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிக்கிறாங்கல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பற்றுதல் இருக்கு. கண்டிப்பா ஏழுமலையான தரிசனம் பண்ணணும், சுவாமியை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணணும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 5 மணி நேரம் 6 மணி நேரம் கியூல கால் கடுக்க, யூரின் பாஸ் பண்ண முடியாம, மல விசர்ஜனம் பண்ண முடியாம, எதையும் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது இருக்குல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல பற்றுதல் இருக்கு அவங்கள்ட்ட. பிரசங்கேன, பிரசங்கம் அப்படின்னா நல்ல பற்றுதலோடு. கூட என்ன இருக்கு? பல ஆகாங்ஷி. நீங்க எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்க அப்படின்னா கியூல நிக்கிறவங்க திருப்பதி பாலாஜிட்ட சரி, திருச்செந்தூர் முருகனா இருந்தாலும் சரி, அண்ணாமலையார்ட்ட வந்து திருவண்ணாமலையில இருந்தாலும் சரி, எல்லாத்துட்டையும் போய் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக எத்தனை பேர் அப்படின்னு நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர்த்துல ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக வந்தவங்களா இருப்பாங்க. ஒரு 50 பேரை கூட வச்சுங்களேன், 50 பேர் பகவானுக்காக வந்தவங்களா இருப்பாங்க. மீதி 50 பேருக்கும் என்ன இருக்கும்? நிறைய பலன் மேல ஆகாங்ஷா. நிறைய ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ திருவண்ணாமலை போய் நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு தோஷம் இருக்கு, நீ சுப்பிரமணியரை போய் பாரு, திருச்செந்தூருக்கு உனக்கு இந்த தோஷம் இருக்கு, ஏழுமலையான போய் பாரு அப்படின்னு, மலை ஏறு அதை ஏறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உனக்கு கிரகம்லாம் சரியாயிடும் அப்படின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மலை ஏறிட்டு இருப்பான். அப்ப 50 பேர் வந்து நான் எப்படின்னு தெரியல, 50 பேர் வந்து பலன் மேல ஆசை, 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல உண்மையிலேயே ஆசை இருக்கிறவங்க. அப்ப நிறைய பற்றுதலோடும் நிறைய ஆசைகளோடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்தியானது வந்து பாத்தீங்கன்னா தர்ம விஷயத்திலையும் காம விஷயத்திலையும் அதே நேரத்துல அர்த்த விஷயத்திலையும் பணம் சம்பாதிக்கிறதுலையும் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நல்லா பிரசித்தமா தெரியுது, நல்ல பற்றுதல் இருக்கு, நல்ல பலன் மேல ஆசை இருக்கு. காமபோகங்களை அனுபவிக்கிறவங்கள்ட்ட இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ தன்னோட ஹீரோ மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காமபோகங்களை அனுபவிக்கிற விஷயத்துல நிறைய பற்றுதலை பார்க்குறோம், கூட வந்து பார்த்தீங்கன்னா பலன் மேல ஆசையும் பார்க்குறோம். தர்மத்து விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நல்ல தர்மிகள் இன்னும் இருக்காங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை பண்றவங்க இன்னும் நிறைய இந்த இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருக்காங்க. அப்ப இது எல்லாத்துலேயும் பற்றுதல் இருக்கு, கூட வந்து பார்த்தீங்கன்னா பலன் மேல ஆசை இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய திருப்தி எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜசி திருப்தி அப்படின்னு பேரு. ராஜசமான நிலை நிறுத்தல், ஹோல்டு பண்ணி நிக்கிறது, தாரணம் அப்படின்னு பேர். பாஷித்து யயாது, யயாத்துனா ஆனால் எந்த, தர்ம காம அர்த்தான், தர்மகாச்ச காமகாச்ச அர்த்தகாச்ச, தர்மமும் காமமும் அர்த்தமும் சேர்ந்து தர்ம காமார்த்தான் அப்படின்னு சொல்லப்படுது. தான் அவைகளை அந்த தர்ம காமார்த்தான் அவைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்தியா, தர்மத்தையும் காமத்தையும் தனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக யயா திருப்தியா எந்த திருப்தியினால், யயா திருப்தியா தாரயத்தை எந்த திருப்தியினால் பிடிவாதத்தினால் தாங்குகின்றானோ, மனசி அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட மனசுலயும் நித்திய கர்த்தவிய ரூபான், இது எனக்கு அவசியம் நித்தியமா பண்ண வேண்டியது, நான் தர்மத்தை நித்தியம் பண்ணணும் அப்படின்னு தான் தர்ம காரியத்துல ஈடுபடுறாங்க. நான் நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காமத்தை அனுபவிக்கணும்னு காமிகள் ஆசைப்படுறாங்க. நான் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா தனத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு இது எனக்கு கர்த்தவியம் அப்படின்னு தனத்தை சம்பாதிக்கிறவங்க அதெல்லாம் காரியத்துல ஈடுபடுறாங்க. இந்த 3த்துலயும் அவங்கவுங்க புத்திக்குள்ளார என்ன போயிருக்கு, ஒரு தாட் இருக்கு,
என்ன தாட்டு? எனக்கு இது அவசியம் நித்தியம் பண்ண வேண்டியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்த்தவிய ரூபான் அவதாரயதேஹே அர்ஜுன. அவங்க நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அவதாரணம்னு சொல்லக்கூடிய நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிற அந்த தாட்டு தான் திருத்தின்னு பேரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருத்திய பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஆசக்தி இருக்கும், சங்கம் இருக்கும். பிரசங்கேன யஸ்ய யஸ்ய தர்மாதேஹே. பிரசங்கத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசங்கம் அப்படின்னா பிரசங்கம், பிரசங்கம். சங்கம்னா என்ன அர்த்தம்? பற்றுதல். நல்லா எந்தெந்த விஷயத்துல வந்து எது எந்தெந்த தர்மம், அர்த்தம், காமம் முதலிய எந்தெந்த விஷயங்கள்ல மிகுந்த பற்றுதலும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேன தேன பிரசங்கேன அந்தந்த விஷயத்துல இருக்கிற பற்றுதல் இருக்கும். கூட அந்தந்த விஷயத்திலிருந்து நமக்கு ஏதாவது பலன் மேல ஆசையும் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும். தர்மத்துல 1000 வெரைட்டி, அர்த்தத்துல 1000 வெரைட்டி, காமத்துல 1000 வெரைட்டி. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல பற்றுதல் இருக்கும். அதுல பலனை அனுபவிக்கணும்ன்ற ஆசையும் இருக்கும். சபவதி யக புருஷக, எந்த புருஷனுக்கு இந்த மாதிரி திருப்தி இருக்கோ, தஸ்ய திருத்திகி, அவனுடைய திருத்திக்கு பேரு யா சா பார்த்த ராஜசி. அந்த திருத்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜச திருத்தி அப்படின்னு பேரு. ராஜசி திருத்தி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இந்த தர்மார்த்த காமத்துக்குள்ளார கொண்டு வந்துடலாம். யோகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் இருக்காங்க. அதாவது 20% பீப்புள் நான் சொல்றேன். நல்ல யோகங்கள் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஒரு ஜபத்துல உட்கார்றவங்க, ஒரு தியானத்துல உட்கார்றவங்க, ஒரு பூஜையில உட்கார்ந்து நித்திய பூஜையை பண்றவங்க, இது மாதிரி பாராயணத்துல வேத பாராயணத்துல இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க நல்ல இப்ப நம்ம சுவாத்தியாயத்துல நித்தியம் ஒரு 1.25 1.5 மணி நேரம் உட்காரணுமா? நான் மெதுவா பாருங்களேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மணி நேரமா இருந்ததை மெதுவா 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 சில கிளாஸ் எல்லாம் 1.5 மணி நேரம் வரைக்கும் கொண்டு போயிடுறேன். ஏன் 1.5 மணி நேரம் கொண்டு போறேன் அப்படின்னா நமக்கு உட்கார்ற சாமர்த்தியம் வரணும். இப்ப எனக்கு உட்கார முடியும், ஆனா எதிர்க்க இருக்கவங்களை உட்கார வைக்கணும்ல. சுவாத்தியாயத்துக்காகவே உட்கார்றது. அந்த ஹேபிட் என்ன ஆயிடும்னா ஈஸியா வந்து ஜபத்துல உட்கார்ந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உட்கார்ற சாமர்த்தியம் உங்களுக்கு ஈஸியா வந்து திருப்தி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துல அப்படின்னு. அப்போ ஒரு 20% பீப்புளை சாத்விக திருப்தியில கொண்டு வந்துருங்க. மீதி இருக்கிற 80% பீப்புளை ராஜசமா கொண்டு வந்துருங்க. தாமசம் எவ்வளோ அதையும் இங்க சொல்ல போற. 35வது ஸ்லோகம் வந்துருங்க. தாமச திருப்தி. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச ந விமுஞ்சதே துர்மேதா திருதி சா தாமசி மதா. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச ந விமுஞ்சதே துர்மேதா திருதி சா தாமசி மதா. யயா யயா திருத்தியா அப்படின்னு போட்டுக்கணும். யயான்றது எந்த திருத்தியினால், எந்த திருத்தியினால. தாமசிக் பீப்புள் நிறைய இருக்காங்கல்ல. இப்ப போயிட்டு இருக்க காலம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜோ குணத்தோடது போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு தமோ குணம் இருந்துச்சு. ஒரு 90s முன்னாடினா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆலசியத்தோட இருப்பாங்க. அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பான். ஏன்னா ஒரு காலத்துல அந்த 90s முன்னாடிலாம் வேலை வாய்ப்புல அதிகம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒருத்தர் தான் வேலை சம்பாதிப்பார். மீதி இருக்க 4 பேர் 5 பேர் ஃப்ரீயா இருப்பாங்க. அது கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆலசியம் இருக்கும். ஆனா டைம் மாற மாற 2000க்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்லாரும் ஒர்க் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இப்ப நீங்க எங்கேயாவது மரத்தடியில படுத்து தூங்குறவங்களை நீங்க எங்கேயும் அதிகம் பார்க்க முடியாது. முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப பார்க்க முடியாது. ஆலசியத்தோட இருக்க முடியாது. ஏன்னா இப்ப பரபரன்னு உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோ குணம் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. தமோ குணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணமும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% இருந்துச்சு அப்படின்னா மீதி 50% ரஜோ குணம் தான் போயிட்டு இருக்கு. அந்த 30% பீப்புள் எங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 30ல நம்மளும் வந்துருவோம். நம்மள்ட்ட ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம் இருக்குன்னா ஒரு 30% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமும் இருக்கு. தமோ குணம் என்ன பண்ணும்? எந்த திருப்தியினால்
சொப்பனம். சொப்பனம்ன்றதுக்கு அர்த்தம் சுவாப்ப அவஸ்தானா தூக்கம்னு அர்த்தம். சொப்பனம்னா சொப்பனத்தை எடுத்துடாதீங்க. சொப்பனம்ன்றதுக்கு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாப்ப அவஸ்தா, தூக்கம் அப்படின்னு பேர். அப்போ தூக்கத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பயத்தையும், அதுக்கப்புறம் சோகத்தையும், நிறைய விஷயங்கள்ல சோகம் கூட வந்து பாத்தீங்கன்னா விஷாதம், மனத்தளர்ச்சின்னு பேர். ரொம்ப லூஸா இருக்கிறது, மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் இல்லாம இருக்கிறது, அன்பிட்டா இருக்கிறது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒடிஞ்சு இருக்கிறது, தளர்ந்து போயிருக்கிறது. விஷாதம், மனக்கலக்கத்தோட இருக்கிறது, விஷாதம். அதுக்கப்புறம் மதமே வச்ச, மதம் வேற மதம் வேற. மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உன்மத்தம் அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். அந்த மதம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ந விமுஞ்சதி துர்மேதாக. எவன் வந்து பாத்தீங்கன்னா துர்மேதா உடையவன் அப்படின்னு அர்த்தம், கெட்ட புத்தி உடையவன், நிந்தனைக்குரிய அந்த தமோ குணத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அவன் பண்ற காரியங்கள் எல்லாம் தப்பா இருக்கும். பாரு, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் பாரு, ரொம்ப அசுத்தமா இருக்கான், குளிக்க மாட்டேன்றான், எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயத்தோட இருக்கான், எப்பவுமே சோகத்தோட இருக்கான், எப்பவுமே நம்மளால எங்க முடிய போகுதுன்னு எந்த காரியத்திலேயே ஈடுபட முடியாம சோம்பலோட இருக்கான், விஷாதத்தோட மனக்கலக்கத்தோட இருக்கான். அதுக்கப்புறம் மதம் பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கான், பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கான் நம்ம சொல்லுவோம்ல. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எந்த திருப்தியினால் ந விமுஞ்சதி துர்மேதா, அதுல எல்லாத்தையும் ஒரு தாரணம் இருக்கு. எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வராம மத்தியான நேரத்துல படுத்தோம்னா அரை மணி நேரத்துக்கு மேல முழிப்பு வந்துடும், டம்மு கண்ணெல்லாம் முழிப்பு போயிடும். ஆனா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மத்தியானம் படுத்தாலும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ராத்திரியில படுத்தாங்க அப்படின்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குற ஆட்கள் இருக்காங்க. அதுல ஒரு திருப்தி இருக்கு அவங்களுக்கு. பயம் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது, எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறது, அதுல ஒரு திருப்தி இருக்கு. சோகம், எப்பவுமே சோகாச்சு. நான் 2-3 பேர் இருக்காங்க, நான் முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், ஒரு 2-3 அம்மாக்கள் இருக்காங்க சென்னையில், யூடியூப்ல பாடம் கேட்குறவங்க அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. பாடம் கேட்க மாட்டாங்க, நான் சொல்ற சாதனையும் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட பேசுனா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கணும். எவ்வளவு நாள் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறது. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் ஃபாலோ பண்ணலையோ, நம்ம சொல்கிறத மெடிசின் எடுக்கலையோ, அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சைக்காட்ரிஸ்டா பின்னாடி இருந்து வந்து புஷ்அப் பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணணும் இல்லை. எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்தா சோகத்துக்கு என்ன தீர்வு? சோகத்தை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதை பார்க்கணும்ல. எல்லாத்துக்கும் சோகம் இருக்குது. அப்போ ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணாமல் நான் சோகமாகவே இருக்கேன் அப்படின்னு அப்படியே சோகத்தோடு இருக்கிறது. எதிரையாவது ஒரு பூஸ்டப்போட ஒரு காரியம் பண்ணணும். நம்ம கை தூக்கி விடுறோம், கை தூக்கி விட்டால் கையை பிடிச்சிட்டு மேலே வரணும்ல. விஷாதம், மனத்தளர்ச்சியோடு இருக்கிறது. நல்ல ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா கை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பலாகவே இருக்கிறது, சோகத்தோடு இருக்கிறது, அதில் ஒரு திருப்தி. விஷாதம், மனத்தளர்ச்சியோடு இருக்கிறது, அப்படியே அதுலேயே ஒரு ஹோல்டு பண்ணி நிற்கிறது. இதை யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கெட்ட புத்தி உடையவன் ந விமுஞ்சதி, இதை எல்லாத்தையும் விடுவதில்லையோ அந்த திருப்திக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விருத்தி, அது ஒரு பிடிவாதம். நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு, அது எனக்கு சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு அதுலேயே நிற்கிறது. அந்த திருப்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமசி திருப்தி அப்படின்னு பேரு. மதானா அபிப்பிராயம் சொல்லியாச்சு. மேல இருக்கிற மதம் வேற மதம் வேற. மதம்னா அபிப்பிராயம், மதம் அப்படின்னா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறது, பைத்தியம்னு அர்த்தம். பாஷத்துக்கு வந்துருங்க. யயான்றதுக்கு அர்த்தம் திருப்தியான்னு போட்டுக்கணும். எந்த திருப்தியினால்? சொப்பனம். சொப்பனம்னு அர்த்தம் ஆச்சாரிய சொல்றாரு, நித்ராம், நித்ரையையும், பயம்னா திராசம்னு பேரு, பயத்தையும், சோகம், எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிறது. என்ன ஆக போகுது அப்படின்னு ஓப்பன் ஆயிடணும். பயப்படவே கூடாது. பயம்ன்றது வந்து ஒரு தாமசத்தோட அம்சம். இங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? செத்துப்ப போறோம் தானே. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோம், எத்தனை கோடி வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசும் செத்து போகுதா? ஆமா, நிதர்சனம் தானே. ஆமா, அப்ப எதுக்கு பயப்படணும்? ஏதோ வரப்போகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது, இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆக போகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சம்பவிக்க போகுது. அப்படி தானே நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும், என் பாட்டன் பூட்டன் பாட்டி எல்லாத்துக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஏதோ ஒரு எண்டு கார்டு வருமா? கடைசியில் என்ன நடக்க போகுது? கடைசியில் என்ன நடக்க போகுது? மரணம் சம்பவிக்கும், வேற எதுவும் இல்லை. எல்லா பயத்துக்கும் கடைசியில் எதுக்கு பயம் அப்படின்னா மரண பயம் தான் கடைசி.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு விழுந்து விழுந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு எதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும்? தூக்கி போடுங்க, என்ன வந்தாலும் பார்த்துருவோம். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுவா வரப்போறது பகவான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பாம்பு வந்தா என்ன பண்ணும்? கொத்தும், நாய் கடிக்கும், மாடு முட்டும், கேன்சர் வந்தா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், செத்து போயிடுவோம். இப்ப ட்ரீட்மெண்ட் இருந்தா நல்லா பொழைச்சிப்போம். ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. நாய், பேய், பூனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியும் நம்மளை வந்து என்ன கடைசியில என்ன நடக்க போகுது? ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா மரணம் சம்பவிக்கும். அப்ப எவ்வளவு நாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு நாள் தான் பயந்துகிட்டு இருக்கிறது? நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் என்ன நடக்க போகுது? நடக்கதான் செய்யும். சாகாமியா இருந்துடலாமா பயந்து பயந்து? அப்ப என்ன பண்ணணும்? புத்திசாலியா இருக்கிறவன் சாத்விக குணத்தோட என்ன பண்ணுவான்? ஏது வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாமசமா இருக்கிறவன் புரிதல் இல்லாம என்ன பண்ணுவான்? பயந்துகிட்டே இருக்கிறது. ஐயோ என்ன ஆயிடுமோ. ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட தாங்கிறது இல்லை. ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, சாய்ஸ் இல்லவே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பயத்தையும் சோகத்தையும் கவலை, நிறைய கவலைகள் கூட விஷாதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அவசாதம் அப்படின்னு பேரு. தளர்ந்து போயிருக்கிறது, மனத்தளர்ச்சின்னு சொல்லுவல்ல. மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்தோசியாசம் இல்லாம, எப்பவுமே உற்சாகம் இல்லாம, நம்மளால எங்க சாமி அப்படின்ட்டு மனசு தளர்ந்துச்சுன்னா உடம்பு தளர்ந்து போயிடும், எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதுக்கு பேரு அவசாதம்னு பேரு. தளர்ந்து போயிருத்தல், விஷன்னதாம், விஷாதம். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழப்பத்திலேயே இருக்கிறது, மனசு தளர்ச்சியோட கன்ஃபியூஸ்டா இருக்கிறது. இது எல்லாத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா மதம்னா என்ன அர்த்தம்? விஷய சேவதாம் ஆத்மனோ பகு மன்யமானோ இருக்கு, மன்யமானோன்னு போட்டுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. மன்யமானோ எல்லா விஷயத்தை சேவிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இங்க பாக்குறேன் நிறைய பேர் தாமசிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை சேவிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தான் ராஜா மாதிரி நினைச்சுக்கிறது. நான் இப்ப சாதாரணமா பாக்குறேன், சாமானிய மனிதர்கள் ஈஸியா இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த குருட்டு இது என்னன்னா, தன்னை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது. இப்ப நாங்க நிறைய பேருக்கு சேவையெல்லாம் பண்ணுவோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாத பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பாவம்னு இறங்கி அவரோட நிலையில இருந்து கீழே இறங்கி தான் பண்ணுவார். நான் சுத்தி இன்னும் பார்த்துட்டே இருப்பேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. கொடுக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணையோட கொடுக்கறத வாங்குறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கும் போது இவன் ராஜான்னு நினைச்சுப்பான். தாமசிக்கு அவன் ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருந்தானா பரவாயில்ல, அவனுக்கு வந்து அறிவு இருக்காது, காரியம் பண்ற திறமை இருக்காது. நம்ம பாவம் பார்த்து ஒண்ணு பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான்? வாங்கறதுனால தன்னை ராஜா நினைச்சுப்பான். அப்பதான் தெரியும், ஐயோ இது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் மதம் அப்படின்னு பேரு. மதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷயத்தை சேவிக்கும் போது, விஷயத்தை போகம் பண்ணும் போது என்னது? ஆத்மனோ பகுமன்யமானோ, பிச்சைக்காரனா இருக்கிறவன் தன்னை ராஜாவா நினைச்சுக்கிறது, தன்னோட தகுதியை வந்து அதிகமா நினைச்சுக்கிறது. விஷயத்தை சேவம் பண்ணும் போது நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அது மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மதம். நாகர்கோவில் பக்கம் போயிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாகர்கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பான், இது ராயலா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது. அரசியல்வாதியில அப்படிதான். ஆமா, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. ஆனா வெளியில காட்டிக்கும் போது எப்படி காட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பண்ற செயல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ராயல் ஃபேமிலியில் இருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில காட்டுறது, எக்ஸ்போஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னை ரொம்ப பெரிய இதுல இருந்து வந்த மாதிரி காட்டிக்கிறது விஷயத்தை சேவனம் பண்ணும் போது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, மத்த இவன் அது உன்மத்தம் பிடிச்ச. எப்படி வந்து பாத்தீங்கன்னா யானை உன்மத்தம் பிடிச்சா தான் யானைன்னு தெரியாது, கோயில் யானைன்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதம்ன்றதுக்கு அர்த்தம் உன்மத்தம் பிடிச்ச, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னிலை மறந்து விஷயத்துல போகம் பண்ணும் போது தன்னிலை மறந்து தன்னை வந்து ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறதுக்கு பேரு மதம் அப்படின்னு பேரு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் ஏவ கர்த்தவிய ரூபத்தையா குருவன்னு. இதை எல்லாத்தையும் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் நாம் பண்ணணும். தூங்கணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா பயப்படணும், சோகமா இருக்கணும், விஷாதத்தோட இருக்கணும், எப்பவுமே தன்னை உயர்வா நினைச்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா செய்யறவனா இருந்துகிட்டு ந விமுஞ்சதி,
இந்த எந்த விஷயத்தை அவன் தியாகம் பண்றதுக்கு இது இல்லை. ஏன் அப்படின்னா உன்னை பழகிட்டோன்னு வச்சுங்களேன். பாருங்க, தூங்குறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாங்கெட் எடுத்து மேலே மூடிக்கிட்டா ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸாக நினைப்பாங்க. இந்த போர்வையை தூக்கி மேலே போட்டா அப்படின்னா போதும், முகம் வரைக்கும் இழுத்து போத்திட்டாவே தாமசிக்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா இழுத்து போத்திட்டு தனி ராஜ்யம் உள்ளுக்குள்ளார. அது உலகம் இல்லைப்பா, வெளியில உலகம் இருக்கு, தெரியாது. ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸாக நினைக்கிறேன். பயப்படும் போது என்ன, பயப்படுறவங்களை பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி நடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா தனக்கு வந்து மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குச்சு நீங்க பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு மற்றவங்களை ஏவிட்டு இவ சும்மா இருந்துப்பான். தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவான், சோகமா இருக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுத்தா அவன் சுபாவமாவே சோக்கி ஆயிடும். ஏன் நான் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன், நம்ம மற்றவங்க வந்து நமக்காக காரியம் பண்ணட்டும் அப்படின்னு. தான் காரியம் பண்ண மாட்டான். இது எல்லா ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி மனிதர்கள் இருக்காங்க, சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக. எந்திரிச்சு நின்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்போம் அப்படின்றது வராது. ஏன்னா எதிர்த்து நின்னா காரியம் பண்ண வேண்டியிருக்கும்ல. அதே நேரத்தில் பின்னாடி போய் நின்றுக்கலாம்ல. பின்னாடி போய் நின்றுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகத்தையும் இந்த விஷாதம்ன்ற மனக்கலக்கத்தையும் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தாரணம் பண்ணுறாங்க. தாரயதி ஏவ யாரு, துர்மேதாகா. துர்மேதாகன்னு அர்த்தம் குத்சித மேதாகா, கெட்ட புத்தி உடையவன். கெட்ட புத்தி அப்படின்னு என்ன அர்த்தம், நிந்திக்க தகுந்த. குத்சிதம்ன்றதுக்கு அர்த்தம் நிந்தனீயம்னு அர்த்தம். ரொம்ப ஐயோ அவன்கிட்ட போனா எந்த காரியம் பண்ண முடியாது, இப்ப அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். ஐயோ அவன்கிட்டயா, அவன் பார்த்தா பயப்படுறாள்ப்பா. அவன்கிட்ட வந்து ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தாலும் பயப்படுவான்ப்பா. அவன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பான். போனா சோக கீதம் பாடிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட போனா நமக்கே சோகமாயிடும். அவன்கிட்ட போக கூடாதுப்பா. ஒரே புலம்பல் ஆனந்தம், எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே இப்போ கவலையோட இருக்காரு, தளர்ச்சியோட இருக்காரு. அவர் ஒரு காரியத்தை எல்லாம் பண்றதுக்கு அன்பிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் போடுவோம். இவர்கிட்ட போனா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், நிந்திக்க தகுந்த புத்தி உடையவர்கள். அதனால அவங்களுக்கு பேர் குத்சிதமேதாகா. அப்படிப்பட்ட புருஷன்ட்ட எவன் இருக்கானோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய தஸ்ய திருத்திகி, அவனுடைய திருத்திக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா யாசா தாமசீமதா. அந்த திருத்திக்கு பேரு தாமசி அப்படின்னா பிடிவாதம்னு வச்சுங்க. அந்த எண்ணம், அந்த பிடிவாதம், உனக்கு தொடர்ந்து நிக்கிற பிடிவாதம், அந்த பிடிவாதத்துக்கு பேரு திருத்தி. அந்த திருத்தி தாமசி திருத்தி அப்படின்னு அபிப்பிராயமாகும். சொல்லியாச்சு. இதோட இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆச்சாரியார் என்ன பண்றார், அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்காக சொல்றார். குணபேதேன கிரியானாம் காரகானாம் ச த்ரிதா பேதக உக்தா. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குணத்தின் பேதத்தை வைத்துக்கொண்டு, குணத்தோட பேதம் சாத்விகம், ராஜசம், தாமசம், இந்த 3 குணங்களோட பேதத்திலிருந்து கிரியானா அர்த்தம் கர்மம். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்துங்க, கிரியாவை பார்த்துருக்கோம். கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக கர்மம், ராஜச கர்மம், தாமச கர்மம்னு 3ஆ பார்த்துருக்கோம். அந்த கர்மங்களை பண்ணக்கூடிய காரகம் அப்படின்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியாவை பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா எது இருக்கோ அதுக்கு பேர் காரகம்னு பேர். காரகத்தில் என்னெல்லாம் இருக்கணும், கர்த்தா இருக்கணும். கர்த்தாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா சொல்லாம என்ன பண்ணிருக்கு, புத்தின்னு ஒன்று சொல்லியாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இதோ அதை சொன்னதுனால மற்றது எல்லாம் அதுக்குள்ளார வந்துடும். கிரியான்றதுக்கு அர்த்தம் 3 விதமான கர்மங்கள். அதுக்கப்புறம் காரகம்னு அப்படின்னும் போது 3 விதமான கர்த்தாக்கள். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடிய 3 விதமான புத்தி, 3 விதமான திருதி, 3 விதமான ஞானம். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரிதா பேதக உக்தக 3 சொல்லியாச்சு. கர்த்தா 3 பேரு, கர்த்தாட்ட இருக்கக்கூடிய அவன் செய்யக்கூடிய கர்மம் 3, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் 3, அவன்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி 3, அவன்கிட்ட இருக்கக்கூடிய திருதி 3 அப்படின்னு எல்லாத்தையும் 3 சொன்னதுக்கு பிறகு அத இதானிம் பிறகு இப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம், பலஸ்யச்ச சுகஸ்ய என்னதுன்னு கேட்டீங்கன்னா சுக பலன் இருக்குல்ல. ஒரு கர்மத்தை பண்ணும்போது உண்டாகக்கூடிய பலன் சுகம் இருக்கா? ஆமா. அவன் தாமசியா இருந்தாலும் சரி ஒரு சுகம் இருக்கு, ராஜசமா இருந்தாலும் ஒரு சுகம் இருக்கு, சாத்விகமா இருந்தாலும் ஒரு சுகம் இருக்கு. நம்ம பண்ற காரியங்கள் இந்த 3த்துலயும் சுகம் கிடைக்குது.
இழுத்து போத்திக்கிட்டு 6-7 மணி வரைக்கும் தூங்குனா சுகம் இருக்கா? ஆமா, சுகம் இருக்கு. சினிமா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கால் கடுக்க நின்றுட்டு சினிமா விஜய் பிலிமை போய் பார்த்தோம் அப்படின்னா சுகம் இருக்கா? ஆமா, சுகம் இருக்கு. அதே நேரத்தில் காமபோகத்துக்காக ஹோட்டல்ல கால் கடுக்க நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா மைசூர் அந்த ஒரு பெங்களூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா கஃபே ஏதோ ஒன்று பார்த்தா கியூ நிக்குது, அவ்வளோ ஒரு தோசைக்காக ஏக்கத்தோடு நின்றுட்டு இருக்கு. ஏண்டா இதுதான் அடைய வேண்டியதா? அந்த தோசையை சாப்பிட்டோன்னு நான் மோட்சமா கிடைக்க போகுது, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்று ஆஹா என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தோசையை சாப்பிட்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு சுகம் இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு மலை ஏறுறதுல இருந்து நிறைய கடுமையான விரதங்கள்ல இருக்கிறதுல இருந்து நிறைய தபஸ்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றாங்க, அவங்களுக்கும் சுகம் இருக்கு. அதுக்கப்புறம் யோகத்துல ஈடுபடுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் சுகம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் சுகம் இருக்கா? ஆமா, சுகம் இருக்கு. எந்த காரியம் பண்ணினாலும் அதோட ரிசல்ட் வந்து என்னது? சுகம் இருக்கு. ஆனா அந்த சுகம் எப்படிப்பட்டது? அதுவும் கூட 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஆச்சாரிய சொல்றாரு, பலஸ்ய சுகஸ்ய திரிதாபேதக உச்சதே. பலனாக இருக்கின்ற சுகத்திலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான சுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. சுகம் என்னது? எந்த கர்மா பண்ணாலும் உண்டாகக்கூடிய சுகம் 3 விதம் வந்துருங்க. சுகம் த்விதானிம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. சுகம் த்விதானிம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. இதை நம்ம முக்கியமா இந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, நம்மளை கைட் பண்ணக்கூடியது இந்த 3 ஸ்லோகங்கள். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தனிச்சு சொல்லணுன்றதுக்காக ஒரு பிரதிஜ்ஞா பண்றார். கிருஷ்ண பரமாத்மா ஒரு பிரதிஜ்ஞா பண்றார். ஹே பரதர்ஷப, பரதர்ஷப அப்படின்னா பரத குலத்தில் ரிஷபம் போன்றவனி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பரத அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசத்தில் ரம்மிக்கின்றவனில் நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற, சாத்வீகத்துல இரு அப்படின்றத இண்டிகேட் பண்ற. பரதர்ஷபனே ஏ அர்ஜுனா, சுகம் து சுகமோ எனில் எப்படிப்பட்டது அப்படின்னா இதானி இப்பொழுது திரிவிதம் மே ஸ்ருணு 3 விதமான சுகங்களை என்னிடமிருந்து ஸ்ருணு அப்படின்னா கேட்டுக்கொள்வாயாக, என்னிடமிருந்து கேட்பாயாக. இப்பொழுது 3 விதமான சுகங்களை பற்றி நான் சொல்ல போகின்றேன், அதை என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக. அந்த சுகம் எப்படிப்பட்டது? அபியாசாத். எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்குல்ல அபியாசம்ன்ற சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அபியாச யோகம்னு ஒண்ணு பிராக்டிஸ் முன்னாடியே சொல்லியிருக்கோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வருது அபியாச யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது இது அபியாச யோக யுக்தேன சேத்தசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு ஒரு அபியாச யோகத்தை அங்க சொல்லியிருக்காரு. அபியாச யோகம்னா என்ன அர்த்தம்? தீர்க்க காலம் நைரந்தரியம் சத்கார ஆசேவித்தோ திருடபூமிகி ஒரு லட்சணம் யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு. அபியாசம்னா என்ன அர்த்தம்? தீர்க்க காலம், நீண்ட காலம் பண்ணணும். நைரந்தரியம் கண்டினியூஸா விடாம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்காரம் அப்படின்னு சொல்லுது. சத்காரம்னா 4 குவாலிட்டிஸ் வந்து சத்காரத்தை சேர்க்குது. 4க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபசா பிரம்மச்சரியேன வித்யா ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியேன 4 கண்டிஷன் சொல்லுது. ஸ்ரத்தா இருக்கணும் ஒரு காரியத்தை அபியாசம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா இருக்கணும். நம்ம என்ன பண்றோமோ அந்த உபாசனையில ஜபத்திலேயோ தியானத்திலேயோ எதை பண்றதா இருந்தாலும் அதை பத்தின நாலேஜை நல்லா கலெக்ட் பண்ணணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா வித்யா தபஸ் இருக்கணும். இந்திரிய நிகிரகம் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் ஒரு அபியாசத்துல உட்கார முடியும், தொடர்ந்து பண்ண முடியும். அப்போ இந்திரியங்களை விட்டோம் அப்படின்னா போச்சு, அபியாசம் போயிடும். அப்புறம் அதனால தபஸ் இருக்கணும்.
கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு நமக்கு கோல் இருக்கணும், பிரம்மத்தை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்னு வச்சுக்கணும். அஷ்டவித மைத்துனங்கள்ல கண்ட்ரோலா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா தீர்க்க காலமா பண்ணக்கூடிய, நிரந்தரமா பண்ணக்கூடிய ஒரு சாதனை, ஒரு அபியாசம், ஒரு ஜபமோ ஒரு தபமோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியானமோ இல்ல ஒரு ஈஸ்வர பூஜையோ ஒரு தாரணையோ எதுவா இருந்தாலும், ஒரு சுவாத்தியாயமோ, அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு திருட பூமிகி, நல்லா சாலிடா அசைக்க முடியாததா ஆகிவிடும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அபியாச யோகத்தினால நீ என்ன பண்ண அப்படின்னா 8:8 சொல்லும்போது சொல்றார், அபியாச யோக யுக்தேன, ஏதாவது தொடர்ந்து பண்ணக்கூடியது தியானம். இது மாதிரி சித்தத்தை வந்து ஒரே விஷயத்துல தொடர்ந்து ராம 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 ராமன்னு வைக்கிறது. ஓம் 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 ஓம்னு காலையில சாயந்தரம் 2 காலம் உட்காரணும், லீவு நாள்ல 3 காலம் உட்காரணும். நல்ல அபியாசத்தை வந்து நித்தியம் நான் இத்தனை 1000 ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கிறது. ராமராமன்னா ஒரு 6000 ஜபம் நித்தியம் பண்றது, ஓங்காரம்னா ஒரு 6000 ஜபம் 12,000 ஜபம் நித்தியம் பண்றது அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பிடிவாதமா அதுல என்ன பண்ணணும், ஈடுபடணும். அபியாச யோகத்தோடு கூடினவனாக சேத்தசா நாண்யகாமினா, இந்த சித்தத்தினால் வேற எந்த ஒன்றிலும் இந்த சித்தம் போகாம ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்திக்கிறது மூலமா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அவன் என்ன ஆகுறான், பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி, அந்த திவ்யமான பரம புருஷனை பிரம்மலோகத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா சாயுஜ்யத்தை அடைகின்றான். அப்படின்னா பார்த்த அனுச்சிந்தயன், அனுச்சிந்தனம்னு என்ன அர்த்தம், தொடர்ந்து சிந்திக்கிறது அப்படின்னு பேரு. தொடர்ந்து அந்த பகவானையே சிந்திக்கிறதுக்கு பேரு அபியாச யோகம் அப்படின்னு பேரு. வேற எங்க சுவாமி இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது 12th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகம், 12வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், 4 சாதனைகளை சொல்றார். 8, 9, 10, 11 4 ஸ்லோகங்கள்ல 4 சாதனை சொல்றார். என்னிடத்துல நீ சமாதி பண்ணு, மையேவ மன ஆதத்வ, என்னிடத்திலேயே நீ சமாதி பண்ணு. அது சகுணமா இருக்கலாம் இல்ல நிர்குணமா இருக்கலாம். சாஸ்திரம் படிச்சவங்க சிரவண மனனத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனத்துல நிர்குணத்துல பண்ணுவாங்க. சாஸ்திரம் படிக்காதவங்க ஒரு சகுண ஈஸ்வர ரூபத்துல, ஒரு சகுண ஈஸ்வர நாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரண தியானம் சமாதி பண்றது. ஒன்னு சகுண தியானம் சவிகல்பம், ஒன்னு நிர்குண தியானம் நிர்விகல்பம். இந்த 2த்துல அபியாசம் பண்ணு, இது சமாதி பண்ணு. முடியலையே சுவாமி, ஒன்னும் கவலைப்படாத. 9வது ஸ்லோகத்துல சொல்றார், அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மயிஸ்திராம், என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனதை ஸ்திரமா நிப்பாட்ட முடியலனா, சமாதி பண்ண முடியலனா என்ன பண்ணு, அபியாச யோகேன ததக மாம் இச்சாப்தும் தனஞ்சய, அபியாச யோகத்தை செய்வதன் மூலமாக என்னை அடைவதற்கு ஆசைப்படுவாயாக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் சாதனை இது சமாதி. சமாதி பண்றதுக்கான முடியல அப்படின்னா சமாதி பண்றதுக்கான அபியாசத்துக்கு பேரு அபியாச யோகம் அப்படின்னு பேரு. அப்ப அபியாச யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்ன்றது ஒரு அபியாசம் நித்தியம் வருமா, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எதெல்லாம் சுவாத்தியாயமா இருக்கோ, ஜபமா இருக்கோ, தியானமா இருக்கோ, பிராணாயாமம் இருக்கோ, இது எல்லாத்துக்கும் பேரு அபியாசம்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு அபியாசாத். அபியாசம்னு வேற எதுவும் இல்லை, பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ். டெய்லி பிராக்டிஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம்னு பேரு. அந்த அபியாசத்திலேயே ரமத்தே, எவன் வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கின்றானோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுவாத்தியாய நித்தியம் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு இதுல இருந்து ஒரு ரசம் கிடைக்குது, வித்யானந்தம் அப்படின்னு பேரு. ஜிம்முக்கு போனவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிம்முக்கு போடும்போது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் வரும். ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் வரும். அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுகம் கொடுக்கும். அந்த பெயின் வந்து ஒரு சுகம். அந்த பெயினை டெய்லி எனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜிம்முக்கு போயிட்டே இருப்போம். ஜாக்கிங் பண்ணுறவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா கைகள் உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த வலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகம் இருக்குது. அப்போ எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜபமோ தபமோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வந்து ஜாக்கிங் போகிறதோ எந்த விஷயம் நீங்கள் பண்ணினாலும் தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரம்மிக்கிறானோ, எத்தனை
துக்காந்தம் ச நிகச்சதி. எந்த தியானம், ஜபம், பிராணாயாமம் முதலிய அபியாசங்களால், சாஸ்திர அத்தியனம் முதலிய அபியாசங்களால் சுகத்தை அடைகிறான், மெதுவா மெதுவா முடிவில் அதோட எண்டல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் ச நிகச்சதி, துக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிவையும், துக்கத்தின் முடிவையும் அடைகின்றானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல கண்டினியூ ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அபியாசம் ஒரு சுகம் கொடுக்குமோ, முடிவுல வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை நாசம் செய்யுமோ, அங்க ஒரு சுகம் இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, அடுத்த ஸ்லோகம் படிக்கும்போது ஃபுல்லாக. சுகம் தூ இதானீம், ஆச்சாரியர் சொல்றார், தூனா இதானீம், ஆனால் இப்பொழுது, பிறகு இப்பொழுது, திரிவிதம் ஸ்ருணு, 3 விதங்களை கேட்பாயாக, சுகத்தோட 3 விதங்களை கேட்பாயாக. என்ன சுவாமி, அப்ப நான் சமாதானம் குரு, ஸ்ருணுனா என்ன அர்த்தம்? கேளுப்பா, கேளுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப கேளுன்னு நம்ம சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, என் பக்கம் அட்டென்ஷனை திருப்புன்னு அர்த்தம். அப்ப அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ என்ன ஆயிடுவான், எப்பவுமே உபதேசம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க இது பண்ணுவாங்க. எங்க ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கிட்டே இருப்பார். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சவுண்டு கொஞ்சம் அதிகமாகும். என்னப்பா அப்படின்ற மாதிரி சப்தங்கள் பேசும்போது எங்களுக்கு ஆரம்பத்துல புரியல, ஏன் திடீர்னு சாமி வந்து ஓவர் சவுண்டா பேசுறாருன்னு. பின்னாடி 2 பேர் தூங்கிட்டு இருப்பான் கிளாஸ்ல. அப்ப அவனை வந்து பாத்தீங்கன்னா சவுண்டை உயர்த்தும் போது என்ன ஆயிரும், டக்குனு எருமை அப்படின்றது, எருமை கேளு, எருமை மாடு தூங்கிட்டு இருக்காம கேளு அப்படின்னோட உடனே தூங்கிட்டு இருக்குமா அப்படின்னு முடிச்சுக்கிறது. அதே மாதிரி அர்ஜுனனும் என்ன பண்ணிருக்கான், அப்பப்போ கொஞ்சம் டல்னஸ் வந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கேளு சொல்லிட்டு தானே இருக்காரு, அவன் கேட்டுட்டு தானே இருக்கான். அப்ப திடீர்னு நடுவில் எதுக்கு கேளுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கொஞ்சம் டல்னஸ்ல இருக்கான். போக்கஸ் பண்ணுப்பா, இதுல நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சமாதானம் குரு, சித்தத்தை அங்க அலைய விடாத, நான் 3 விதமான சுகங்களை பத்தி சொல்ல போறேன், அதை என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக. சுருணுன்றதுக்கு அர்த்தம் கேட்பாயாகன்னு அர்த்தம். சமாதானம் குரு, மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு போக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷனோட கேளு. இது ஏத்தத்து மே பரதர்ஷப, என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக பரதர்ஷப. அதுக்கப்புறம் அபியாசாத், அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு பரிச்சயாத். அபியாசத்துக்கு மீனிங் என்ன சொல்றாரு, பரிச்சயம்னு சொல்றாரு. பரிச்சயம்னா என்ன சுவாமி, ஆவருத்தி அப்படின்னு பேரு. ஆவருத்தி அப்படின்னா ரிப்பீட்டேஷனுக்கு பேர் ஆவருத்தின்னு பேர். ஜப ஆவருத்தினா என்ன அர்த்தம், ராம 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 ராம, எல்லாமே ரிப்பீட்டேஷன் தானே. அப்ப அந்த ரிப்பீட்டேஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவருத்தின்னு பேர். ஆவர்த்திக்கிறது, திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேர். இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னா, யோக தத்துவோபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து. இந்த யோக தத்துவ உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் தான் குருநாதர். சிஷ்யன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர்முக பிரம்மா தான் சிஷ்யன். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகத்தை பத்தி கேட்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கிறார், இந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியார் சொல்றார், யோகம்னா எப்படிப்பட்டது அப்படின்னும் போது அங்க சொல்றார், மந்திர யோகோஹி பகுதா பிரம்மன். யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்கள் இருக்கு. யோகோஹி பகுதா பிரம்மன் வித்யதே வியவகாரத்தக. நல்லா தெரிஞ்சுங்க, வியவகாரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா யோகங்கள் பலவிதமாக சொல்லப்படுகிறது. யோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா யோகம்னா ஒண்ணுமே இல்லை. ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை ஜீவனோட இணைக்கிறது எதுவோ அதுதான் யோகம். டெய்லி நம்ம என்ன பண்றோம், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போறோமா, தூக்கத்துல போய் எதை அடையிறோம் அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவத்தை தான் டெய்லி தூக்கத்துல போய் அடையிறோம். அப்ப டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கமம் நடக்குது, யோகம் நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நம்ம டெய்லி பிரம்மத்தை அடையிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாமையே நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையே நீங்க உட்கார்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அதான் யோகம்னு பேர். யோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது வாஸ்தவத்துல ஒன்னே ஒண்ணுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் யோகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை அடையறதுக்கு பல விதங்கள் விவகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விஷ்ணு பகவான் சொல்றார்,
யோகோஹி பகுதா பிரம்மன் வித்யதே விவகாரத்தக. யோகம் பலவிதங்கள் இருக்கிறது, விவகாரத்தில் பலவிதங்களா சொல்லப்படுகிறது. என்னென்ன பிரதானமா நான் கொஞ்சம் மட்டும் சொல்றேன். மந்திர யோகம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது லயஸ்சைவ லயயோகம் அப்படின்னு ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அடயோகம். மூணாவது ஹட்டோ அசௌ ராஜயோகதா. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 யோகங்கள் இருக்கு. மந்திர யோகம், லயயோகம், அப்புறம் ஹட்டயோகம், அதுக்கப்புறம் ராஜயோகம் அப்படின்னு 4 விதங்களா விவகாரத்துல பிரிஞ்சு இருக்கு. இத பத்தி சொல்லும் போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், இந்த யோகத்துல நீங்க எதுல இறங்கினாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பஸ்ச கடஸ்சைவ ததா பரிச்சய ஸ்மிருதா நிஷ்பத்திச்சேத்யவஸ்தாச்ச சர்வத்ர பரிகீர்த்திதா. யோக தத்துவ உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20வது 19, 20 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து எந்த யோகத்துல நீங்க இறங்கினாலும், மந்திர யோகம் இறங்கினாலும் சரி, பிராணாயாமத்துல இது மாதிரி இறங்கினாலும் சரி, இல்ல லய யோகம் பண்ணாலும் சரி, இதுல எல்லாம் மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அதுல மொத்தம் 4 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆரம்பம் அப்படின்னு பேரு. ஒரு பிராணாயாமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிராணாயாமத்தை எடுக்கும் போது எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணணும். சமவிருத்தி பிராணாயாமம்னு ஒண்ணு எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நான். 8 8 8 இன்ஹேல் 8, அதுக்கப்புறம் வந்து ஹோல்டு பண்றது கும்பகம் 8, அதுக்கப்புறம் ரேச்சகம் 8, அதுக்கப்புறம் 10 10 10 12 12 12 14 14 14 16 16 16 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமவிருத்தியிலேயே கொண்டு வரணும். சமவிருத்தினா ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோல பண்றது. பூரகம், கும்பகம், ரேச்சகம். இதை பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும், 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 16 16 16 வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம். முதல்ல ஆரம்பிக்கும் 8 10 ஆரம்பிக்கும் போது ஆரம்பம். 8 பண்ணும்போது நிறைய பேருக்கு ஐயோ என்னால பண்ண முடியலையே அப்படின்றது. மெதுவா 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 டெய்லி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆரம்பம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயம் ஆயிடும், ஃபெமிலியர் ஆயிடும். நான் அதுக்காக தான் என்ன சொல்லுவேன், அவசரப்படக்கூடாது, யோகத்துல அவசரப்படக்கூடாது. நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நீ மெதுவா அபியாசத்தை பண்ணணும். இப்போ மெதுவா 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 8 பண்றது எனக்கு ஈஸியா போயிடும், சுவாசம் நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் 10 பண்றது வந்து எனக்கு நல்லா நார்மலா ஆயிடும். ஆனா ஆரம்பிக்கும் போது நார்மலா இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவா அபியாசம் ஒரு 3 மாசம் பண்ணும்போது முதல் மாசத்துல ஆரம்பமா இருக்கும், அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயம் ஆயிடும். மந்திர ஜபம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 108 பண்றது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 300 பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் 300 பண்றது சகஜமா போயிடும், காயத்ரி 300 காயத்ரி. அதுக்கப்புறம் 500 பண்ணும்போது முதல்ல கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் 500 பண்றது சகஜமா பண்றது ஆயிடும். 1000 பயமா இருக்கும், ஐயோ 1000 எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 1000 பண்ணும்போது கஷ்டப்பட்டு பண்ணுவோம். ஒரு 3 மாசம் கழிச்சு 1000 காயத்ரி பண்றது சகஜமா போயிடும். அப்போ 2 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டம், அதுக்கப்புறம் மெதுவா 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 பரிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெமிலியரா சுவாபாவிகமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆரம்பம், அதுக்கப்புறம் பரிச்சயம், அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிபுணத்துவம் அப்படின்னு பேர். உன்னை பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆயிருன்னா ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா காஃபி சாப்பிட்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்ப பிராணாயாமத்தெல்லாம் கொஞ்சம் மெதுவா மெதுவா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெதுவா 16 64 32 ரேஷியோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போயிடும். நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தம பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தேன். உத்தம பிராணாயாமம்னா 20 செகண்ட் வந்து இன்ஹேல் பண்றது பூரகம், 80 வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 ஓங்காரத்தை ஹோல்டு பண்ணி சொல்றது, அதுக்கப்புறம் 40 பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸியல் பண்ணும்போது சொல்றது, ரேச்சகம் பண்ணும்போது. ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பரிச்சயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலையும் பரிச்சயத்திலையும் என்ன இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை ஆரம்பம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஆச்சாரியர் மந்திரம்லாம் சொல்றார். யாரு, விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக தத்துவ பரிஷத்துல சொல்றார்,
முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சாமி நடக்கும்? ஆரம்பம் அப்படின்னா என்ன? எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் முதல்ல ஆலசியம் சம்பவிக்கும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பீங்க. முதல் நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கமா வர ஆரம்பிக்கும். நாள் ஃபுல்லா தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ என்னடா அது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் தூக்கமா வருதே அப்படின்னு இருக்கும். ஆமா வரும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல் வந்துடும். திரும்ப படுத்து தூங்கலான்னு தோணும். எது அப்படின்னா முதல் நாள் ஒரு வாரம் அப்படிதான் இருக்கும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல பெரிய பேரிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளார மெதுவாக ஆலசியம் வரும், சோம்பல் வரும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 30வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஆலசியம் கத்தனம் தூர்த கோஷ்டி மந்திராதி சாதனம். என்னெல்லாம் தோஷம் வரும்? முதல்ல ஆலசியம் தூக்கம் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துட்டையும் பேசணும்னு தோணும். ஊரில் இருக்கவன்ட்டெல்லாம் போய் பேசுவோம். நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு நான் ஜெபத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய கதை பேச மனசு வரும். அங்கங்கே போய் கதை பேச ஆரம்பிப்போம், காசிப் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூர்த்த கோஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? தூர்த்த கோஷ்டி அப்படின்னா கெட்டவங்களோட சகவாசம். கோஷ்டியா எங்கேயாவது நல்லது கெட்டது பண்ணிட்டு இருப்பான், அவன் கூட எல்லாம் சேர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திராதி சாதனம். மந்திரத்தை எங்கேயாவது தப்பா யூஸ் பண்ணலாமா? மந்திரத்தை வந்து சித்திக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாமா? பகவான் அடையிறது இல்லாம மந்திர சித்திக்காக ஏதாவது பண்ணலாமா? கெட்ட காரியங்கள்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணும். இது மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகும்போது தாத்து ஸ்திரீ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனசு இயல்பா போகும், போக விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்து ஸ்திரீ லௌல்யாதீனி. இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க அங்க எதையாவது சாப்பிடலாம், எதையாவது பார்க்கலாம், எங்கேயாவது செய்யலாம் அப்படின்னு இந்திரியங்கள் அடங்காம வெளியில போறது. அதுக்கப்புறம் திருஷ்ணாமயாதிவை. மிருகதிருஷ்டியான பொய்யெல்லாம் சத்தியம் போலவே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இதெல்லாம் என்னது? ஒரு சாதனையை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னென்னவோ நடக்குது சுவாமி அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஐயோ ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு. அப்படிதான் இப்ப நடக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அதை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் பரிச்சயம் அப்படின்னு ஒன்று வரும்போதுதான் இந்த ஆரம்பத்தை கிராஸ் பண்ணினீங்கன்னா ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். மந்திர ஜபம் பண்ண அப்புறம் மெதுவா ஆலசியம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வீண் பேச்சு பேசுறது கம்மி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கெட்டவங்க கூட சேர்றது கம்மி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல ஒரு நியந்திரணம் வர ஆரம்பிச்சிடும். இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி போகாம தன்னோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சத்தியத்தை சத்தியமாகவும் பொய்யாவும் பார்க்குற ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிடும் பரிச்சயத்துல. அந்த பரிச்சயம் பண்ணும்போது என்னெல்லாம் உண்டாகும் அதுக்கெல்லாம் சொல்லுது. வியர்வை வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஆரம்பத்தை கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? பரிச்சயத்துல வியர்வைகள் அதிகமா வரும். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பிராணாயாமம் பண்ணினாலும் இல்ல 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஜபத்தை பண்ணும் போதும் உடம்புல ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் உடம்பு நடுங்கும். இதெல்லாம் பரிச்சயத்துல உண்டாகக்கூடியது. இதை பார்த்து பயந்துட்டோம்னா என்ன ஆயிடும்? நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சுவாமி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு சுவாமி, என்ன பண்றது, விட்டுட்டோம் சுவாமி அப்படின்னு. ஏங்க கண்டினியூஸா பண்ணும்போதுன்னு முதல்ல வந்து என்ன ஆகும்? முதல்ல விஷம் வரும், அதுக்கப்புறம்தான் அமிர்தம் வரும். அப்ப பரிச்சயம்ன்றது ஆச்சாரியார் இங்க சொல்றார் அபியாசாத் அப்படின்றதுக்கு அர்த்தம் பரிச்சயாத். தெளிவா சொல்றார். அபியாசத்தை ஆரம்பிச்சா முதல்ல ஆரம்பம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயம், மூணாவது பரிச்சயமாயி அதுலயே போகும்போது என்ன ஆயிடும்? நிபுணத்துவம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடும்? அது பூர்த்தி. அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி. 4 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பயந்தீங்க, பரிச்சயத்துக்கு போக முடியாது. பரிச்சயத்தை கண்டினியூ பண்ணல, நிபுணத்துவம் வராது. நிபுணத்துவத்துக்கு வரல அப்படின்னா அது பூர்த்தி ஆகாது. இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இது நடக்கும். அப்ப ஆரம்பத்துல வந்து நிறைய பேர் ஆரம்பத்தை பார்த்து பயந்துருவாங்க. அதனால ஆரம்பத்தை தாண்டணும், பரிச்சயத்துக்கு வரணும். ஆச்சாரியர் சொல்றாரு அபியாசாத் அப்படின்றதுக்கு அர்த்தம் பரிச்சயாத். என்னது பரிச்சயம் பண்ணணும்? ஆவர்த்தே பரிச்சயாத்.
நீங்க செகண்ட் முதல்ல ஆரம்பத்துல சுகம் கிடைக்காது. இந்த பரிச்சயம் ஆனோன்னு உங்களுக்கு என்ன ஆயிருன்னா, பிராணாயாமமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், பரிச்சயம் ஆனோன்னு முதல்ல 300 ஜபம் பண்றது கஷ்டமா இருக்கும். 300 ஜபம் வந்ததுக்கு பிறகு காயத்ரி 300 ஜபம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் கிடைக்கும், பெரிய ஆனந்தம் கிடைக்கும். 300 ஜபம் வா என்ன ஆனந்தமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரவுண்டு பண்றதுக்குள்ள மூச்சு முட்டும், எப்படா 10 முடியும், 5 6 போகும்போது ஐயோ 5 6 பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படியே எப்படியோ முடிச்சு ஒரு 10 ஒரு ரவுண்டை முடிச்சிடும். 10 ரவுண்டை முடிச்சுட்டு அப்படின்னு ஆயாசமா இருக்கும், படுத்துடலாமான்னு தோணும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் மெதுவா 10 ரவுண்டு முடிக்கும் போது ஒரு சந்தோஷம், இன்னும் ஒரு 10 ரவுண்டு பண்ணலாமா, இன்னொரு 10 ரவுண்டு பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பத்துல சுகம் கிடைக்காது, பரிச்சயம்ன்ற 2வது ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரம்யம், ரமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அதான் சொல்றாரு, பரிச்சயாத் ஆவருத்தேஹே பரிச்சயாத் ரமதே. ஆவர்த்தி பண்ண அந்த பரிச்சயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், எவன் ஒருத்தன் ரம்மிக்கின்றானோ அந்த ரம்மிக்கிறதுக்கு பேர் ரதிம் பிரதிபத்தியதே, மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப யாரா இருந்தாலும் நீங்க எங்க வந்து உங்களுக்கு ஒரு சாதனை வந்து மகிழ்ச்சி கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் நீங்க பரிச்சயம்ன்ற 2வது ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அடையாளம் வச்சுக்கலாம், உங்களுக்கு உங்க சாதனை துக்கம் கொடுக்குது, தூக்கம் கொடுக்குது, பேசணும்னு தோணுது, இந்திரியம் கண்ட்ரோல் வரல அப்படின்னா இன்னும் நீங்க ஆரம்பத்துல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? ஒரு சாதனையே சுகம் கொடுக்க ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருக்கலாம், உட்கார்ந்தே சுகம், ஒரே தாட்ல ராம 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 ராமன் ஒரே தாட்ல ஓம் 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 ஓம்னு ஒரு சுகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பரிச்சயத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பரிச்சயம் எத்திர யஸ்மின்ன சுக அனுபவே, ஆச்சாரிய சொல்றார், எந்த சாதனத்தை பண்ணும் போது, எத்திர அப்படின்னா எந்த சாதனத்தை திரும்ப திரும்ப பண்ணும் போது அந்த இடத்துல எந்த சுக அனுபவம் உண்டாகுதோ, அப்ப என்ன அர்த்தம், சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சாதனையில இருந்து. இல்லைன்னா 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பாடத்தை கேட்பீங்களா, ஒரே மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கேன், வருஷ கணக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு 600 கிளாஸ், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா ஒரு சுகம் இல்லாம உட்கார முடியுமா? ஒரு சுகம் இருக்கு, சுவாத்தியாயத்துல ஒரு சுகம் இருக்கு. அப்ப இப்ப நீங்க என்ன ஆரம்பத்துல இருக்கீங்களா அப்படின்னா புதுசா 2 பேரும் உட்கார வைங்க கிளாஸ்ல, அப்படியே நெளிய ஆரம்பிப்பாங்க, ஐயோ உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு. இப்ப பாருங்க எல்லாம் செட்டில் ஆகிருக்கீங்கல்ல, இப்போ எல்லாம் 80 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகி நல்லபடியா பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப என்ன ஆயிட்டீங்க, பரிச்சயத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப சுவாத்தியாயத்துல பரிச்சயத்துல இருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சாதனையிலையும் எடுக்கணும். பிராணாயாமம், ஜபம், ஒரு தியானம், எல்லாத்துலயும் ஆரம்பம் துக்கம் கிடைக்கும், அதுக்கப்புறம் பரிச்சயத்துல ஒரு சுக அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சு. அது என்ன பண்ணும், மெதுவா போக 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 துக்காந்தம், அது என்ன பண்ணும் அப்படின்னா துக்கத்தை அவசானம், துக்கத்தோட முடிவாகவும் ஆகின்றது. துக்காந்தம் என்ன அர்த்தம், துக்க அவசானம், துக்கத்தோட முடிவு. துக்க உபசமம், துக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூடப்படும், ஷட் டவுன் ஆயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா நிகச்சதி நிச்சயேன பிராப்னோதி, நிச்சயமா அடைகின்றான். அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஜபம், தியானம், நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமம், நம்ம பண்ணக்கூடிய சுவாத்தியாயம், இது மெதுவா என்னாகும், பரிச்சயத்திலிருந்து நிபுணத்துவம் வர ஆரம்பிச்சு, நிபுணத்துவத்திலிருந்து மெதுவா முடிவுக்கு போயிடும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லி வர. இது எதுல நடக்கும் அப்படின்னும் போது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல வர. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 3 நாள் லீவு, 2, 3, 4, 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் திரும்ப ஆரம்பிக்கும். அதுல 37வது ஸ்லோகத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத்.
இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். பரிச்சயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த சாதனத்தை. பரிச்சயம் வந்துருச்சுன்னா அது உங்களை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். பரிச்சயம் வந்துட்டா அது என்ன ஆகும், அது பாட்டுக்கு ஜிம்முக்கு போறவங்கள பாருங்க, உடம்பு வலிக்கும். ஆனா அந்த உடம்பு வலியில பாத்தீங்கன்னா ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. இன்னும் வெயிட் போடலாம், டம்பிள்ஸ் எடுக்கலாம். உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கு எறிக்கிட்டு இருக்கும், பெயினா இருக்கும், அங்கமா பெயின் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னும் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். அப்ப பரிச்சயத்துல தான் உங்களுக்கு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி ஜபமா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும். அதான் பரிச்சயத்துவம். அப்ப முதல்ல இதை கிராஸ் பண்ணணும். முதல்ல அப்படிதான் இருக்கும். நான் சொன்னேன்ல, எல்லாம் வரும். தூக்கம் வரும், சோம்பல் இருக்கும், எங்கேயா போய் பேசலான்னு தோணும், தேவையில்லாத போகத்துல போலான்னு தோணும், இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும், தப்பா விபரீதம் எல்லாம் தோணும். இது பண்றதுனால தான் கெட்டதெல்லாம் நடக்குதோ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவேன். நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சதுதான் சுவாமி ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆகி போச்சு சுவாமி. வீட்டுல எல்லாம் பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுலலாம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதெல்லாம் மித்தியா தரிசனம். நீங்க தியானம் பண்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா மனசு என்ன பண்ணும், நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு தான் இதெல்லாம் தப்பான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு நம்மளை காட்டும். அது மாதிரி உங்களை அங்கிருந்து செப்பரேட் பண்றதுக்காக, அதுல இருந்து கொண்டு போறதுக்காக. அப்ப என்ன நடந்தாலும் என்ன பண்ண கூட ஆரம்பம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை கிராஸ் பண்ணி பிடிவாதமா ஒரு 3-4 மாசத்துக்கு கண்டினியூஸா ஒரு சாதனை பண்ணீங்கன்னா ஆரம்பத்தை கிராஸ் பண்ணிடலாம், பரிச்சயத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பரிச்சயத்துல நீண்ட காலம் நம்ம இருக்க வேண்டியிருக்கும். அது ஃபெமிலியராய் சுவாபாவிகமா நமக்கு ஆகும். இப்ப பாருங்க, கிளாஸ் கீதா கிளாஸ் நிறைய பேருக்கு சுவாபாவிகமாகி போச்சு. யாருக்குமே கஷ்டமே இல்லை, எல்லாம் நித்தியமா வந்துகிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப சுவாபாவிகமா ஒரு காரியம் ஆக 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 அதுல ஒரு நிபுணத்தன்மை வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால போகணும். இந்த ஒரு இதுல ஆரம்பிக்கும் போது துக்கம் தான், ஆனா போக போக சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு. ஹரி ஓம், ஹரி ஓம்.